ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி புவி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு சட்டியில் தண்ணி ஊற்றி பாஸ்தாவை கொட்டி அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான். அது அந்த சைடு வெந்துட்டுருக்கட்டும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா எக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு தேவையான எக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். அதுக்கு தேவையான உப்பு பெப்பர் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. அதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்ததில் பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 தக்காளி நல்லா வதக்கிட்டு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்தோன்னே சிக்கன் பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா வாடை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா பாஸ்தா ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். அதையும் நாங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா எக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாஸ்தா ஃப்ரை ஆகிற வரையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கத்து போட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம். இதை பசங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவி புவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.